இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையில கோல்ஸ் எப்படி தெளிவா சூப்பரா செட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நான் ஒரு 7 சூப்பர் வழிகளை சொல்ல போறேன். மனசை ஒருமுகப்படுத்துங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஆபீஸ்ல இருக்கிற உங்க மேலதிகாரி கிட்ட பேசி உங்க இலக்கு என்னன்னு கேளுங்க. நீங்க என்ன பண்ணணும், எதை முதல்ல பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஆச்சரியமா இருக்குல்ல, நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சும்மா ஏதோ வேலை பண்ணிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியல. தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு பதிலா முதல்ல நம்ம ஏணி சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் தான் ஏறி போக ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, உங்க இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதுக்கு பேப்பர்ல யோசிக்கிறதுன்னு பேரு. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைக்கு ஒப்பந்தம் போடும்போது அதை பேப்பர்ல எழுதுவீங்களா, அது மாதிரி அதே மாதிரி உங்க இலக்கையும் எழுதுங்க. நீங்க பேப்பர்ல எழுதும்போது நீங்களே உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி. தெளிவா இலக்குகளை எழுதி வைக்கிறவங்க எழுதாதவங்களை விட 5-10 மடங்கு அதிகமா சாதிக்கிறாங்க. ஏன்னா எழுதும்போது நீங்க நிதானமா யோசிச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா எழுதுறீங்க. எழுதும்போது அது உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும். மூணாவது, உங்க இலக்குக்கு ஒரு காலக்கெடு வைங்க. காலக்கெடு இல்லைன்னா அந்த வேலையை எப்ப வேணா பண்ணலாம்னு இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு டைம் வைங்க. உங்க இலக்குக்கு ஒரு டைம் வைக்காட்டி நீங்களே உங்ககிட்ட பரவாயில்ல, இதுக்கு இன்னும் டைம் இருக்கு, பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். நாலாவது, உங்க இலக்கை அடைய நீங்க என்னவெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஆரோக்கியமா இருக்க ஆசைப்படுறீங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணும், டயட் பண்ணணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு லிஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே பேப்பர்ல இருக்கட்டும். அஞ்சாவது, அந்த லிஸ்ட் ஒரு பிளான் மாதிரி பண்ணுங்க. எதை முதல்ல பண்ணணும், எதை அடுத்து பண்ணணும்னு ஒரு வரிசை பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முதல்ல என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க அதை படமா வரைஞ்சு வட்டம் கட்டம்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்க இலக்கை அடைய இன்னும் ஈஸியா இருக்கும். உங்க வேலைகளை சின்ன சின்னதா பிரிச்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி ஈஸியா இலக்கை அடையறீங்கன்னு. ஆறாவது, உடனே ஏதாவது பண்ணுங்க. எதுனா ஒண்ணு சரியில்லாத பிளான் கூட பரவாயில்ல, உடனே அதை ஆரம்பிச்சிடுங்க. எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட அது ஒரு பிரமாதமான பிளானை விட ரொம்ப நல்லது. ஏழாவது, ஒவ்வொரு நாளும் உங்க இலக்கை நோக்கி ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சமா பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது பண்ணணும். ஒரு நாள் கூட பின்வாங்க கூடாது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு நீங்க 30 புஷ்அப் எடுக்க முடியலன்னா 10 புஷ்அப் எடுங்க. கம்மியா பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் கூட சும்மா இருக்காதீங்க. சரி, இதுதான் நம்ம 7 வழிகள். இது எப்படி வேலை செய்யும்னு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க இலக்கை ரொம்ப ஈஸியா அடையலாம். இப்பவே ஒரு பேப்பர் எடுங்க. உங்க மனசுல இருக்கிற 10 ஆசைகளை எழுதுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள என்னவெல்லாம் பண்ணணும்னு எழுதி வைங்க. உதாரணத்துக்கு, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லன்னா இவ்வளவு கிலோ எடை குறைக்கணும்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த 10 இலக்குல எது முக்கியம்னு பாருங்க. நீங்க அந்த இலக்கை அடைஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு இலக்கை மட்டும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கு ஒரு காலக்கெடு வைங்க, ஒரு பிளான் பண்ணுங்க. அப்புறம் டெய்லி அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க இப்ப சூப்பரா உங்க இலக்குகளை அடைவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன செயலும் உங்களோட பெரிய இலக்கை நோக்கி உங்களை வழி நடத்தும். நம்பிக்கையோட செயல்படுங்க.